ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாம்பி அப்போக்லிப்ஸ் அனிமேயோட அடுத்த பாகத்தை தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், நிறைய ஜாம்பியால இவங்க வந்து சூழப்பட்டிருப்பாங்களே. அந்த டைம்ல ஹீரோ சிஸ்டம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திருப்பான். அவனுக்கு நிறையவே மாஸ்க் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அதை போட்டோன்னே அவனோட முகம் அது ஜாம்பி மாதிரி தெரியுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நைஸா உள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட குறிக்கோள் அந்த தங்கச்சிக்காரியை நம்ம காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணை காப்பாத்திக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆபத்துல இருக்கா. நான் இப்போதைக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. நீங்க நான் கொடுக்குற இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை யூஸ் பண்ணி என் கூட பேசவும் முடியும். ஒரு மியூட்டேட் ஆனவதானு ஜாம்பில இருந்து இப்படி எவ்வாறு இருக்கா. இதனால அவங்களோட குழுல சேர்த்துக்கணும்னு வெல்கம் பண்ண பாக்குறாங்க. அதெல்லாம் வந்து குன்னோட ஸ்டூடெண்ட். அவன் பார்த்தா எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவ வந்து இன்னமும் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. இன்னமும் ஒரு பையன் இருக்கான். அவன் பின்னாடி தான் இவ போயினே இருக்கா. அவனை இவ அம்மா அம்மான்னு கூப்பிடுறா. இதை புரிஞ்சுக்கின ஒரு இதை மாத்தணும், அதாவது இந்த பொண்ணையும் நம்மளோட அடிமையா மாத்தணும்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணுக்கு இவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. நான் இவளோட பவர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. இவளை ஒண்டி நான் சாப்பிட்டுட்டா எனக்கும் அந்த மாதிரி பவர் கிடைக்கும். அங்க சாப்பிடலான்னு வந்தா உடனே அந்த குன்னோட ஸ்டூடெண்ட் வந்து தடுக்கிறான். நீ வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் சிஸ்டம் வழியா பார்த்துன்னு இருப்பான். அங்க ஹீரோக்கு புரியுது அங்க வந்து அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு. சோ சிஸ்டம் அங்க சொல்லுது, உங்ககிட்ட நிறையவே பணம் இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இதனால உங்களோட கண்ணும் அப்டேட் ஆகும். அதே மாதிரி அவன் பண்ண அவனுக்கு 3 கண்ணு ஓப்பன் ஆகுது. நம்ம நருட்டோ அனிமேல மாதரா டென்டைல அடையும் போது எப்படி அவனுக்கு 3 கண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஆளுக்கு 3 கண்ணு இருக்கு. சோ அவங்க டெஸ்ட் பண்ணோன்னு நிறையவே ஜாம்பிக்கு ஏத்துக்க போறானா. அவங்க எல்லா ஜாம்பியும் அடிச்சு துவம்சமாக்குறான். சரி அந்த சின்ன பொண்ணை எப்படியாச்சும் இவங்களோட வசமாக்கணும்னு சொல்லி அவங்க முன்னாடி இருக்க விஷயத்த சாப்பிட சொல்றாங்க. இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஞ்சஸ் ஏதாச்சும் கொடுத்தா அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து வலுக்கட்டாயமா சாப்பிடுன்னு சொல்றாங்களா. இப்பதான் அந்த சின்ன பொண்ணைய முன்னாடி பாக்குறா. முன்னாடி இருக்கிறது அந்த தங்கச்சிக்காரி தான். அவங்க சாப்பிட வேணாம் தான் பாக்குறா. திடீர்னு அங்க டோர் ஓப்பன் ஆவ. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆளோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். இங்க வந்த உடனே தங்கச்சிக்காரியை தான் அவன் காப்பாத்துறான். தங்கச்சிக்காரிய அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க கோமாக்கு போயிருப்பா. அங்க காடஸ் சொல்றாங்க, இவளை நீ ட்ரீட் பண்ணி குணமாக்கணும்னா 3 மில்லியன் நீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 3 மில்லியன் தானே, சீக்கிரமா குணமாக்குங்க. அதே மாதிரி குணமாவரா. அங்க இருக்கிற அந்த வில்லனுக்கு ரொம்ப கடுப்பாவுதா. அங்க இருக்கிற எல்லாரும் வச்சு அவன் பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். சூட்டை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. மாம், உங்களோட சூட் அது உண்மையிலேயே ஆசமா இருக்கு இல்லையா? பின்ன இது அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? என்னோட 2 கண்ணையுமே நான் இணைக்கும் போது இந்த மாதிரி 3 கண்ணை நல்லா மாற முடியும். அந்த டைம்ல என்னால இந்த கோல்டு கலர் சூட்டை அடைய முடியும். இது 7 நிமிஷத்துக்கு என்னால யூஸ் பண்ண முடியுமா? அங்க காடஸ் சொல்றாங்க, இப்போ உங்ககிட்ட 3 நிமிஷம் தான் இருக்கு, அதெல்லாம் எனக்கு போதுமானதுதான். ஹேய், இப்போ வந்து நீ வசமா மாட்டிக்கின. உன்னால இங்கில இருந்து தப்பிச்சு போக முடியாது, அவ்வளவுதான். யாரு சொன்னா என்னால அசால்ட்டாவே தப்பிக்க முடியும்? தங்கச்சிக்காரியும் சரி அந்த சின்ன பொண்ணும் சரி, இவங்க 2 பேருமே கேர்ள்ஸ் கிளப்ல இருக்காங்களா. ஹீரோவோட பேண்ட் மெம்பரா இருக்கனால ஹீரோவோட இடத்துல இவங்களால அசால்ட்டா வர முடியும். சோ அதே மாதிரி தான் ஹீரோ வந்து அசால்ட்டா இவங்களை டெலிபோர்ட் பண்ணி அங்க கொண்டு வரானா. இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அட நான் இப்போ ஏன் இதை போட்டு இருக்கேன், இது ரொம்ப வியர்டா இருக்கு எனக்கு. உடனே காடஸ் சொல்றாங்க, இந்த இடம் இது ஹீரோவோட பிரிஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் உருவாக்குனது. அவனோட அதிகாரம் தான் எல்லாமே உன்னோட வேலை தானா. ஏமா தாயே இரு, நீ அங்க பத்துன்னு இருக்கும்போது உன்னோட நிலைமையை யோசிச்சியா? நீ ஒண்ணுமே இல்லாம பத்துன்னு இருந்த. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிற மாதிரி இல்ல. சரி ஏதோ ஒண்ணு கவலைப்படாதமா தாயே, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். அங்க ஹாஸ்ட் கிட்ட காடஸ் சொல்றாங்க, இன்னமும் 3 நிமிஷம் இருக்கு, அதுல 1 நிமிஷம் தான் மீதி இருக்கு. 3 நிமிஷத்துக்கு எல்லாரையுமே உங்களால இங்க வச்சுக்க முடியும். இது வேறையா? ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை போகுது. சரி ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வாங்கலாம். ஆனா ட்ரெஸ்ஸோட விலை உண்டி 10 மில்லியனுக்கும் மேல இருக்கா. சோ இதனால காசோ டக்குன்னு காலி ஆகுது. அட என்ன இது, என்னோட கோல்டு எல்லாம் இப்படி பாலா போகுது. திரும்பவும் சண்டை போடுறதுக்கு கோல்டு எல்லாத்தையும் வாங்கணும் போல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க டெலிபோர்ட் ஆகி வராங்களா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன ட்ரெஸ்ஸை மாத்திட்டா ஒண்டி நீங்க பவர்ஃபுல் ஆயிடுவீங்களா என்ன? இப்போ எங்களோட ஆளுங்களை நான் கண்ட்ரோல் பண்றேன். சோ நீங்க எல்லாருமே காலி, தாக்குங்க. அங்க சொல்ல போனா கூன் கண்ட்ரோல் பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேண்டாம் விருப்பா தான் இதை பண்றாங்க. அங்க சின்ன பொண்ணா இருக்கிற அந்த மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் தாக்குது. அது மேல ஃபுல்லாவே பூச்சா இருக்குமே. அந்த பூச்சை வச்சு அது தாக்க ஆரம்பிக்குதா. ஹீரோ அசால்ட்டாவே அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ப்ரே வச்சு எல்லா பூச்சையும் காலி பண்ணிட்டு அவளோட கழுத்துல பாக்குற அந்த பாராசைட், அதனால தானே எல்லா விஷயமும் இப்படி நடக்குது. அந்த பாராசைட்டை காலி பண்ணுன்னு சொல்லி அதுல வந்து ஏதோ ஒன்று குத்த அதுல ஒரு விஷயமும் உருவாகுது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் போல. இதுதான் அந்த சைக்கிக் பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த சின்ன பொண்ணு இன்னொரு பொண்ணு அடையலான்னு பாத்திருப்பால. அந்த பொண்ணு அவளோட சைக்கிக் பவரை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு கிளவுஸ் இருக்கா, அதை வச்சு வர சைக்கிக் பவர் எல்லாத்தையுமே அவ அப்சர்வ் பண்ணிக்கிறா. அந்த கிளவுஸ் அவ பார்த்து யோசனை இருக்கும்போதே டக்குன்னு அவளோட பவரை வச்சு தாக்கிறா. இந்த சைடு அதே மாதிரி தங்கச்சிக்காரி அவங்க தாக்கலான்னு போறா. ஆனா தங்கச்சிக்காரி என்னதான் தாக்க வந்தாலும் அது வந்து ஒரு கிட்ட அவள புச்சு போட்டுறாங்க. ஹீரோ ஓடி வரான், நீ வந்து கவலைப்படாத, நான் இருக்க உன்னை காப்பாத்த. இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது இதுக்கு முன்னாடியே சிஸ்டம் கிட்ட அந்த அக்கா காரியும் அந்த டொமைனுக்கு வந்திருப்பா. அங்க தங்கச்சிக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம் அக்கா காரியை பார்த்ததுக்கு அப்புறம். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பெல் ரிங்காவ நிறையவே ஜாம்பி இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பெல் ரிங்கான சவுண்டே காணும். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஆனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ இது வரைக்கும் அந்த வில்லனுக்கு தான் ஒரு அடியாலா வேலை செஞ்சிருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போயிது இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் தப்புன்னு. அதனால ஹீரோ பக்கம் வந்து இப்ப பெல்லையும் ரிங்காவமா பண்ணிட்டா. இது தெரிஞ்ச வில்லன் பயங்கரமா கடுப்பாவறான். நானாவே அவ கொல்லலான்னு வரும்போது ஹீரோ தான் அங்க காப்பாத்துறான். நீ வந்து பண்ணதெல்லாம் சரியில்லை, ஒருத்தங்களை நீ
மதிக்கவே இல்ல. அவங்கள இது கேஜெட் மாதிரி பயன்படுத்திட்டு இப்போ தூக்கி போட்டு அப்படியே நீ போயிருக்க. ஸோ அதனால யாரு தான் நீ சொல்றதை கேட்பா. ஸோ இதனால அந்த பர்சன் ரொம்ப கடுப்பாயிட்டு அங்க இருக்கிற எல்லா நியூரன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி பேராசைட்டை இது வரைக்கும் யார் யாரை கட்டுப்படுத்தனோ எல்லார் மேலேயும் ஏவி விடுறான். முக்கியமா அந்த சின்ன பொண்ணு மேலேயே ஏவி விட்டுறானா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேற நிறையவே ஜாம்பியை கொண்டு இருப்பான். அதுல இருந்து அவன் நிறையவே ஸ்டோன்ஸையும் சாப்பிட்டுருப்பா. ஸோ இதனால அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி ஒரு மாதிரி அவனோட கண்ட்ரோலுக்கு போறா. அதனால அவள அக்கா காரியும் ஹீரோவும் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பர்சன் அவங்கள இருந்து தப்பிச்சு போறான். ஏய் நான் தப்பிச்சு போறேன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா இதை விட உங்களுக்கு பெருசா ஒண்ணு நான் கொடுக்க போறேன். இந்த சைடு அங்க ஒரு மாஸ்டர் பயங்கரமா கத்த அங்க தங்கச்சிக்காரி ஓடி வரா. ஆனா அந்த மாஸ்டர் அங்க இருக்கிற பர்சன்ஸ அப்படியே புடிச்சு சாப்பிட்டு இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. இதுக்கு முன்னாடி ஓடி பண்ணால ஒரு பர்சன் அவன் தான் இந்த மாஸ்டரையும் கட்டுப்பத்தி வச்சிருக்கான். அவன் பாடிக்குள்ளேயே புகுந்து வச்சிருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்க வசமா மாட்டிக்கினீங்க. இதுக்கப்புறமா உங்களால தப்பிக்க முடியாது. உங்க குன்ன சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அதான் உங்களுக்கு சோறு போட்டேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணேன். அப்படி இருந்தோம் நான் சொன்னதையும் கேட்காம எனக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே. இப்போ அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அங்க இருக்கிற ஒரு ஒத்தங்களையும் அப்படியே அவனோட பாடியோட அட்டாச் பண்ணலாம்னு சொல்லி புடிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோ எவ்வளவு தடுக்க பாக்குறான். இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணு அவன் எல்லாருமே காப்பாத்தணும்னா அங்க இருக்கிற எல்லாருமே அவன் கொல்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பாடி ஒரு குக்குன் மாதிரி மாறி உள்ள இருந்து அந்த குன்னும் அந்த பொண்ணும் இணைஞ்சு ஒரு பயங்கர ஈவலா இருக்கிற ஒரு குயின் டீமனா வெளியில வரான். என்ன இப்போ வந்து நீங்க சாக போறீங்க. உன்னை அழிச்சக்கு அப்புறம் எல்லாரையுமே நான் அழிக்க போறேன். ஆனா ஹீரோ பயப்படுற மாதிரி இல்ல. பின்னாடி அந்த நானா அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா இப்ப அவனால ஜெயிக்க முடியுமா? உனக்கு அந்த பையனை பத்தி தெரியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அவன் கிட்ட ஏகப்பட்ட வித்த இருக்கு. இந்த சைடு அங்க இன்னும் பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் பண்றான். இருந்தாலும் அந்த டீமன் ஏதோ ஒரு பிளாக் ஹோலை உருவாக்க அதுக்குள்ள எல்லாமே போகுது. என்ன நான் உன்கிட்ட சொல்ல, நீ அதை தாக்குனாலும் மேல பட்டாலும் நான் அதை ஈஸியாவே ஹீல் பண்ணிப்பேன். ஆனா இப்பதான் அவன் ஹீரோவே பாக்குறா. ஹீரோ பார்த்தா 2 பேரா இருக்காங்க. சின்ன பொண்ணு ஹீரோ மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. இதனால அந்த குயின் டீமன் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி கோமாளி தனத்தை பண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் ஹீரோ வித்தியாசமெல்லாம் போஸ் குத்துன்னு அங்கேயே இங்கேன்னு தெரிய ஆரம்பிக்கிறானா. இதனால அது குழம்பி போது பின்னாடி அவங்க பயங்கரமா சேர் பண்றாங்க. பின்னாடி அந்த நானா அந்த பொண்ணு அவ கிட்ட இருக்கிற அந்த பூனையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து லீன் ஆச்சரியமாகறான். என்ன இந்த பூனையால பெரிய பூனையா மாற முடியுமா? அதுவோ இது வேற லெவல்ல மாறி இருக்கு. ஒரு எபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பெரிய பூனையை தாக்குது. ஆனா அவளுக்கும் அது மேல எஃபெக்டிவா இல்ல. அந்த குயின் டீமன் ஒரே ஒரு போதா போது. இதனால அந்த பூனைக்கு பயங்கரமா பாதிப்பு ஏற்படுது. அப்படியே ஸ்டைல்ல நானா அவ தாக்கலன்னு வருவாளா. நல்ல வேலை ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். நான் இங்க வந்தேன் இல்லைன்னா யோசிச்சு பாரு. இந்த சைடு இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க தங்கச்சிக்காரியும் ஒரு சுவாடை கொடுக்குறா. அக்கா இதை வச்சு சீக்கிரமா தாக்குங்க. அந்த சுவாடையை அவ வச்சு தாக்க அவளோட நெஞ்சிலே இறங்குது. நான் வந்து வந்துட்டேன். இவங்க வேற சைடுல இருக்காங்கன்னு. இதை பத்தி இந்த குயின் டீமன் யோசிச்சு இருக்கும் போதே அவங்க 2 பேர் தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. 2 சைடுக்கா தாக்குறனால அந்த குயின் டீமனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க வேற இன்னும் இப்படி எனக்கு குடைச்சல் தராங்க. என்ன நான் சொன்ன மாதிரி நீ ரொம்ப வீக் தான். நம்ம ஹீரோ பயங்கரமான பஞ்ச வயிற்றுலயே விடுறான். ஆனா விட்டவனே என்னாச்சுன்னு தெரியல. அது ஹீரோவை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. அவ்வளவுதான், எனக்கு தொல்லையா அந்த ஒரு பையனை நான் தூக்கிட்டேன். இப்போ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. மாமா உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு? நல்ல வேலை இவன் வந்து நான் தூக்கிட்டேன். இவன் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு போல. இப்போ எனக்கு தொல்லை இல்ல. அங்க பொண்ணுங்களும் ஆச்சரியமாகறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஹீரோ வந்து உள்ள போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஹீரோ என்ன செத்துட்டானா? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.